அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான நோட்ஸ் 10th யூனிட் 3 செய்யுள் பகுதி. இதில் ரெண்டையுமே கொடுத்துருக்கேன். எப்போயுமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுப்பேன். இப்போ ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்கேன். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தானேன்ட்டு யாரும் சாதாரணமாக இதை எடுத்துக்க வேண்டாம். பிஇஓ எக்ஸாம்லேயே நிறையா பேர் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகவே இல்லை. அதே போல் யூஜிடிஆர்பிலையும் தான். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா யூனிட்டையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதில் ஒன் வேர்ட் டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி வீடியோஸ்லாம் போடலான் இருக்கேன். ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். ஒரு ஐடியா இருக்குது. பட் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் போகிறத பொறுத்து அதெல்லாம் செய்யணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது காசி காண்டம். இதை எழுதியவர் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா அதிவீர ராம பாண்டியன். இந்த பாடல் எப்பயும் கொடுக்க மாட்டேன், பட் இது ஒரு சின்ன பாடல், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு இந்த பாடல் லைனை கொடுத்துட்டு இது எந்த பகுதியிலேருந்து வந்திருக்குன்னு கூட கேட்கலாம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்திர நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் பரிந்து நன்முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடு பண்பே. இந்த பாடலோட பொருள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, விருந்தினனாக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வீட்டிற்குள் வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும்போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும். இது ஒரு விருந்தோம்பல் பற்றியான ஒரு பாடல் பகுதி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காசி காண்டம். இப்போ இதில் வரக்கூடிய மீனிங்ஸ், அதாவது சில வார்த்தைகளுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சினானிம்ஸ் அதை மீனிங்ஸ் கொடுப்பாங்களோ அதே போல் தமிழுக்கும் சில வார்த்தைகளுக்கு வந்துட்டு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 2 இது தான் சொல்ல போகிறேன். அருகுற அப்படின்னா என்னென்னா அருகில். முகமன் அப்படின்னா என்னென்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். இந்த 2 தான் இருக்குது. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கும். இலக்கண குறிப்பு நன்மொழி நல்ல மொழி அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகை, அதாவது குவாலிஃபைஸ் த நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ். அதே தமிழில் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மொழி, பசுந்தமிழ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகையை குறிக்கும். அதே போல் வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள். அது மட்டும் இல்லை, ஓடுதல், பாடுதல், ஆடுதல், சாப்பிடுதல், இந்த மாதிரி தல் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிச்சு அப்படின்னாலே அது தொழிற்பெயர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினையை குறிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை தான் குறிக்கும். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெரண்ட், வெர்பல் நவுன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர். இந்த காசி காண்டம் வந்து பார்த்திங்கன்னா காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ள நூல். இல்லொழுக்கங்கள் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இப்போ நம்ம 10th அதை கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லொழுக்கங்கள் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடலாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராமபாண்டியர். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசி காண்டம். இதுவும் கேட்பாங்க. கொற்கையின் அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் அதிவீர ராமபாண்டியர். அது மட்டும் இல்லை, அவர் தமிழ் புலவராகவும் இருந்திருக்காரு. இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. அதே போல் அவருக்கு இன்னொரு பட்ட பெயரும் இருக்குது. சீவலமாறன் என்ற பட்ட பெயரும் இவருக்கு உண்டு. ஓகேவா? அதிவீர ராமபாண்டியனின் பட்ட பெயர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம்.
இல்லை சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நைநடதம், லிங்கப்புராணம், வாயு, சம்கிதை, திருக்கருவை, அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள். இதோட காசி காண்டம் அதில் இருக்கக்கூடிய 1 வருஷம் முடியுது. அடுத்து நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மலைபடு கடாம். இதை இயற்றியவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்கௌசிகனார். இதில் வந்து நான் பாடல் கொடுக்கல, நீங்கள் அதை புக்கில் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் மட்டும் நான் சொல்கிறேன். அசையி அப்படின்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பாரி. அல்கி அப்படின்னா என்னென்னா தங்கி. கடும்பு அப்படின்னா என்னென்னா சுற்றம். நரலும் அப்படின்னா என்னென்னா ஒலிக்கும். ஆரி அப்படின்னா என்னென்னா அருமை. படுகர் அப்படின்னா என்னென்னா பள்ளம். வைரியம் அப்படின்னா என்னென்னா கூத்தர். வேவை அப்படின்னா என்னென்னா வெந்தது. இரடி அப்படின்னா என்னென்னா திணை. பொம்மல் அப்படின்னா என்னென்னா சோறு. இந்த பொம்மல்ன்ற வார்த்தை பரீட்சைக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒருவேளை டிஆர்பி கேட்குறதுனால டிஎன்பிசிக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொம்மல் அப்படின்னா என்னென்னா சோறு. நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்றவர் கூத்தர். யாரை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்றார் கூத்தர் அப்படின்னு கேட்கலாம். அதனால் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வரக்கூடிய இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஈ அப்படின்னு முடியக்கூடியது. அசையி, கெளி, ஈ அப்படின்னு அந்த ஈ சவுண்டோட வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிசை அளபடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு கீவேர்டு மாதிரி சொல்கிறேன். ஈ அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த லெட்டரோட முடியுது அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ வந்துட்டாலே சொல்லிசை அளபடை அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. இன் சொல் நல்ல வார்த்தைகள். இன் சொல் அப்படின்னு சொல்கிறப்போ ஈன்னு வந்துட்டாலே கண்டிப்பாக அது சொல்லிசை அளபடை அப்படின்றது உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. இது ஆற்றுப்படைக்கான விளக்கம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைபடு கடாம். அதாவது 10 பாட்டு நூல் ஒரு 10 இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா மலைபடு கடாம். இது கடைசி ஒன்று. 583 அடிகளை கொண்ட இது கூத்தர் ஆற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடு கடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அந்த மலைபடு கடாமுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைபடு கடாம். அவ்வளோதான், இதில் இருக்கக்கூடியது முடிஞ்சு. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொல்கிற வீடியோ ஏதோ ஒன்று தப்பாக இருந்தாலும் அந்த தவறுகளை கமெண்டில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்ச வரை அதையும் மாற்றிப்பேன். இந்த வீடியோஸ் போடுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ இல்லையோ, இது எனக்கு ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக தான் இந்த வீடியோவும் பண்ணுறோம். பட் இதில் ஏதாவது ஒரு குறை, இதை இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் நான் வந்து ஏற்றுக்கிற ரெடியாக தான் இருக்கேன். நன்றி.